ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல கஸ்தூரி இருந்துட்டு கார்த்திகா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. கார்த்திகா இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மாமாவுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம சேரனோட வீட்டுக்கு வராங்க. வாங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கூப்பிடுவோம். நடந்த எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனால் நான் ஒன்றும் சொல்லட்டுமா? ஆனால் மாமா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ நீங்கள் அவமானப்பட்டுட்டு வந்தது தான் மிச்சம். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், என் கழுத்தில் தாலியை கட்டுங்கன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு என் கழுத்தில் தாலி கட்டாமல் போயிட்டீங்க. சரி, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாச்சும் அமைட்டுன்னு பார்த்தா நீங்களா ஒரு முடிவு எடுத்து இப்போ பார்த்தீங்களா என்னாச்சுன்னு. ஆனால் நான் ஒரு விஷயம் நினச்சி வச்சுருக்கேன். அது மட்டும் நல்லபடியாக முடிஞ்சால் எல்லாமே எல்லாருக்கும் நல்லதானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திகா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், குலதெய்வம் கோயிலுக்கு செந்தையா வந்தாங்கல்ல, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் நான் பார்த்தேன். மாமாவுக்கு பொருத்தமான ஜோடி அந்த செந்தையா மட்டும்தான். வேணும்னா செந்தையாவை நம்ம பொண்ணு கேட்டு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. உடனே சேரின்னு இருந்துட்டு, என்னப்பா நீ எதுக்குப்பா அந்த பொண்ணெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்? பாவம்ப்பா அந்த பொண்ணு. அவங்க மாமாவுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த ஊருக்கே அது வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போயிட்டா திரும்ப உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அந்த பொண்ணு இங்கேயே இருக்குது. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. மாமா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறேங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்கு.